வணக்கம். திமுகவின் மிக முக்கியமான எம்எல்ஏ அதிரடியாக கைது செய்யப்படுகிறாரா? வெளியான தகவலால் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் அவர்கள் இன்று நடைபெற்ற திமுகவின் நிகழ்ச்சியில் முதல்வர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் அனைவருக்கும் வணக்கம் சொன்னார். மேலும் இதை கேலி கிண்டலாக மாற்றி ஒருமையிலும் ஆபாசமாகவும் பேசி அங்குள்ளவர்களை சிரிக்க வைத்துள்ளார். அங்கு உதயநிதி அவர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இருந்துள்ளார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்த இடத்தில் இருக்கிறார். தனது கட்சியின் நிர்வாகி ஒரு எம்எல்ஏ ஆபாசமாக பேசுகிறார் என்றால் அது எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படும். ஏற்கனவே சட்டப்பேரவையிலேயே பல தவறுகளை ஒப்புக்கொண்டு நேரலையில் எங்களை அவமானப்படுத்தக்கூடிய காட்சிகள் வெட்டி ஒட்டப்பட்டு சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதை சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் நல்லவர்களா? நீங்கள் முறையான தமிழக மக்களுக்காக பேசுகிறீர்களா? இப்படிப்பட்ட ஒரு ஆபாசமான வார்த்தைகளை பொதுவெளியில், அதுவும் முதல்வர் பற்றியும் அமைச்சர் பெண் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பற்றியும் ஆபாசமான முறைகளில் பேசினால் அது நிச்சயம் திமுகவிற்கு எதிராக வைரலாக பரவப்படும். மக்கள் அதை எதிர்த்து கடுமையாக விமர்சனங்களை திமுகவிற்கு எதிராக முன்வைப்பார்கள். ஏற்கனவே தனித்துவிடப்பட்ட திமுக தான். கூட்டணிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லை. திமுகவில் எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய வரிசை எப்போ வேண்டுமானாலும் பறிபோகலாம். காரணம், கூட்டணி கட்சிகளாக இருந்த விசிக மற்றும் காங்கிரஸ், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் கூட்டணியின் பக்கம் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு நிலைமை திமுகவிற்கு இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலும் கூட ஆபாசமாக பேசி உதயநிதியை சிரிக்க வைக்க முயற்சி செய்து அது ட்ரெண்டிங்காக தற்பொழுது திமுகவிற்கு எதிராகவே மாறிவிட்டது. ஒரு சிறந்த தலைவர் என்றால் நாளைய திமுகவின் தலைவர் எதிர்காலம் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு உதயநிதி தான் என்று தொண்டர்கள் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்வர் விஜய் அவர்களை பேசலாம், விமர்சனம் செய்யலாம். ஆட்சியில் மற்றும் மக்களுக்கு தேவையான முறையில் தவறுகள் நடந்தால் அதை சுட்டிக்காட்டி என்ன ஆட்சி செய்கிறீர்கள் என்று விமர்சனம் செய்யலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் சட்டப்பேரவையில் அனைவருக்கும் வணக்கம் வைக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை ஆபாசமாக பேசி ஒட்டுமொத்தமான கவனத்தை தன் பக்கம் திருப்பியுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் தற்பொழுது துரை சந்திரசேகர் அவர்கள். இவர் பேசிய இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி திமுகவின் எதிர்காலம் இங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது. நிச்சயம் தமிழ்நாட்டில் திமுக முழுவதுமாக அகற்றப்படக்கூடிய சூழல் இவர்களே வைக்கிறார்கள். இதனால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை மீண்டும் செய்துள்ளார். 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் பொதுக்குழுவை கூட்டி செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வரவழைத்து கண்ணியமாக இருங்கள், கட்சிக்குள் போட்டி இருக்கக்கூடாது, மக்களுக்கு தேவையான கருத்துக்களை முன்வைத்து திமுகவின் ஆட்சியில் என்னென்ன சாதனைகள் செய்தமோ அதை மக்களிடம் கொண்டு சேர்த்து தாவேகாவின் ஆட்சியில் என்ன தவறுகள் நடக்கிறதோ அதை மக்களிடம் கொண்டு சென்று இருந்தால் நிச்சயம் அனைவரும் திமுகவை வரவேற்றிருப்பார்கள். பல திமுகவின் நிர்வாகிகளும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, மாஜி அமைச்சர்களும் சரி ஒருமையில் பேசி ஆபாசமான வார்த்தைகளை திமுகவிற்கு சாதகமாக பயன்படும் என்ற நினைத்து கொண்டு ஆபாசமாக தாவேகாவின் பெண் அமைச்சர்களையும் பெண் நிர்வாகிகளையும் ஆபாசமாக பேசிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக நானே கூறுகிறேன், இன்னும் 5 ஆண்டுகளில் அடுத்த எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் திமுக இழக்க நேரிடும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இந்த திமுக நிர்வாகிகளாலும் சட்டமன்ற உறுப்பினர்களாலும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக தற்பொழுது அமைந்துள்ளது. இதற்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். ஆனால் உதயநிதி அவர்கள் அவருக்கு ஒட்டுமொத்தமான மேடையில் இருந்து கொண்டு சிரிப்பலையாக மாற்றக்கூடிய நிகழ்வுகள் தற்பொழுது பெண்களின் கண்ணியம், பெண்களுக்காகவே பெரியார் போராடினார், பெண் உரிமை என்று கூறிக்கொண்டிருக்கின்ற திமுக தற்பொழுது அனைத்தையும் பொய்யாக்கக்கூடிய வகையில் உதயநிதியின் ஒற்றை நிமிடம் தற்பொழுது அனைத்தையும் தலைகீழாக மாற்றிவிட்டது. மக்கள் திமுகவே வேண்டாம் என்று கூறியதற்கும்
தாவேக்காவை ஆதரித்ததற்கு காரணம் கவர்ச்சி மட்டும் கிடையாது. உங்களது பித்தலாட்டங்கள், முறைகேடுகள், ஊழல், லஞ்சம், கமிஷன், கரப்ஷன் இவைகள் அனைத்தாலும் திமுக தமிழக மக்களால் மிகப்பெரிய அளவில் சிக்கிக்கொண்டு தவித்துள்ளது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக நீங்கள் வந்தால் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்பீர்கள் என்று எதிர்பார்த்தால் அங்கே நேரடியாக ஒளிபரப்ப வேண்டாம். எங்களது மானம் அங்கு பறிபோகிறது. அதை ட்ரெண்டிங்காக்கி வருகிறார்கள். நாங்கள் ஏதேனும் தவறான கேள்விகளை கேட்டாலோ அல்லது ஆளும் கட்சியினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எங்களால் பதில் கூற முடியாமல் நாங்கள் தலைகுனிந்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவுகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சபாநாயகரிடம் முறையிடுகிறார் என்றால் எந்த அளவிற்கு திமுகவின் செயல்பாடுகள் இருக்கிறது என்பது இதன் மூலம் நன்றாகவே தெரிகிறது. மேலும் தமிழ்நாட்டில் திமுக மிகப்பெரிய ஒரு ஆலமரம், 75 ஆண்டுகளான ஆலமரம் தற்பொழுது சரிய தொடங்கிவிட்டதா என்று அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. திமுக தாவேக்காவை இவர்களே தான் வளர்த்து விடுகிறார்கள் என்பதும் இதன் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆபாசமான வார்த்தைகளும் கொச்சையான வார்த்தைகளும் பெண் அமைச்சர் என்று கூட பார்க்காமல் மிகவும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதாலும் தாவேக்கா வளர்ச்சியடையுமே தவிர தேயாது. அதே சமயம் திமுக மக்களுக்கு பக்கம்தான் இருக்கிறோம், பெண்ணுரிமைக்காக இருக்கிறோம், மக்களின் கட்டுப்பாட்டில் தமிழகம் எப்பொழுதுமே திமுக இரும்பு கரம் கொண்டு தடுக்கும் என்ற அனைத்து பித்தலாட்ட பேச்சுக்களும் தற்பொழுது முறியடிக்கப்பட்டு மக்கள் மத்தியில் திமுக மிகப்பெரிய அளவிலான சுயநலமான கட்சியாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் இன்று நடைபெறக்கூடிய அந்த திமுகவின் கூட்டங்களில் எம்எல்ஏக்கள் பேசக்கூடிய அந்த செயல்பாடுகள் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. இதனால் தாவேக்காவின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அந்த திமுகவின் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் அவர்களை கைது செய்ய வேண்டும், அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 40 புகார்கள் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. உதயநிதி அவர்கள் ஏற்கனவே விவசாய பிரச்சனைகளை பேசுவதாக கூறி முதல்வர் விஜய் அவர்களையும் பிரபல நடிகையையும் இணைத்து பேசி சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அலக்களித்ததும் திமுக மறந்துவிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் ஆபாசமான அரசியலை கையில் எடுத்தால் அது திமுகவின் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லாது. அதே சமயம் திமுக இருக்கின்ற இடத்தை கூட தக்க வைக்க முடியாமல் இழக்க நேரிடும் என்பதுதான் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசக்கூடிய நிகழ்வாக அமைந்துள்ளது. திமுகவின் எம்எல்ஏ துரை சந்திரசேகரன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தாவேக்காவின் நிர்வாகிகள் கூறுவதை பற்றியும் அவரை கைது செய்ய என்ன தண்டனை வழங்கலாம், முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வாரா என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் திமுக நிச்சயம் தோல்வியடையக்கூடிய வகையில் அமைந்துள்ளதால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.